சென்னை திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினுடைய தலைவருமான விஜய் நடத்தக்கூடிய மாணவர்களுக்கான பாராட்ட விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் திருவான்மியூரிலிருந்து நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளவர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு வந்திருப்பவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு வாட்டர் பாட்டில், பிஸ்கட் பாக்கெட் உள்ளிட்ட அந்த பை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2ஆம் ஆண்டாக கல்வி விருது வழங்கும் விழா இன்று நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களிடையே இந்த விருதுகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உரையாற்ற இருக்கிறார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. கடந்த முறை 13 மணி நேரத்திற்கு மேலாக நின்று மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். முதல் மதிப்பெண் எடுத்த திண்டுக்கலை சேர்ந்த அந்த மாணவிக்கு வைர நெக்லஸ் ஒன்றை பரிசாக அளித்திருந்தார், சிறப்பு பரிசாக அளித்திருந்தார். இந்த முறையும் அதுபோன்ற ஒரு சிறப்பு பரிசு வழங்குவார் என்று பார்க்கப்படுகிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அறுசுவை உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கிய பிறகு நடக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை திருவான்மியூரில் சிட்டி லிமிட்டிற்குள்ளாகவே நடக்கிறது. கடந்த முறை வெளியே நடந்தது, இந்த முறை திருவான்மியூருக்குள்ளேயே நடக்கிறது. அது மட்டுமல்ல, ரசிகர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்வ மிகுதியால் விஜயை சுத்து போட்ட காரணத்தினால் கடந்த முறை அது நடந்தது. மிகுந்த சிரமத்திற்குள்ளே தான் அவர் மண்டபத்திற்குள்ளே நுழைந்ததை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, பாதுகாப்பும் பிரச்சனைகள் உண்டானதாக இருந்தது. இந்த முறை இதை தவிர்ப்பதற்காக வெகு சீக்கிரமாகவே நேரமாக அவர் மண்டபத்திற்குள் வந்துவிட்டார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. சென்னை திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறக்கூடிய இந்த கல்வி விருது வழங்கக்கூடிய 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சி இதனுடைய நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். விதவிதமான உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தாமரைக்கனி அறுசுவை உணவுடன் இருக்கக்கூடிய நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்பாக விவரங்களை நாம் கேட்க இருக்கின்றோம். தாமரைக்கனி, இப்போ இந்த அறுசுவை உணவு வழங்கப்பட்டதான் நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கு. என்னெல்லாம் ஸ்பெஷல் அதில் இருக்குது? மாணவர்களுக்கு என்னெல்லாம் உணவு வழங்கப்பட்டிருக்கு? வணக்கம் கோபால். விஜய் மக்கள் இயக்கம் சார்பிலையும் தமிழக வெற்றிக் கழகமாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜய் 2ஆம் ஆண்டு இந்த விஜய் கல்வி விருதானது இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 800 மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அரங்கத்திற்கு வருகை தந்து இன்னும் நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இன்று காலை உணவு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஒரு வடையமானது வழங்கப்பட்டது அனைவருக்குமே. அதாவது வந்திருக்கக்கூடிய 800 மாணவர்களுக்கும் இது வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் சில பெற்றோர்களுக்கு உணவானது இல்லை என்ற ஒரு பிரச்சனையும் இந்த நிலவியது. உடனடியாக அவர்களுக்கும் ஏற்பாடு செய்ய தருவதாக கட்சியினுடைய நிர்வாகிகள் சார்பில் தெரிவித்தாங்க. குறிப்பாக இன்று நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு இன்று மதிய உணவாக அவர்களுக்கு அறுசுவை விருந்தானது விஜய் மக்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அந்த பட்டியலை பொறுத்தவரை அவர்களுக்கு இன்றைய மதியம் ஒரு மீல் சாப்பாடு என்று கூட சொல்லலாம். ஒரு சாதம், அது போல வடை, அப்பளம் இருக்கக்கூடியது, அவியல், மோர் மட்டுமில்லாமல் வெற்றிலை பாயாசம் ஆனது இன்று மதியம் அவர்களுக்கு வழங்க வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு பட்டியலில் கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான உணவுகள் அந்த மொத்தமாக அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அது பட்டியலை பார்க்கும்போது அவர்களுக்கு சாதம், வடை, அப்பளம், அவியல், மோர், வெற்றிலை பாயாசம், இஞ்சி துவையல், தயிர் பச்சடி, அரவை மணிலா பொரியல், உருளை காரைக்கறி, ஆனியன் மணிலா, அதுபோல வத்தக்குழம்பு, கதம்ப சாம்பார், அதுபோல தக்காளி ரசம் உள்ளிட்டவைகள் இன்று மதியம் விருந்தாக அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இன்று காலை உணவு அவர்களுக்கு வழங்கப்பட்ட பின்பு இந்த நிகழ்ச்சி தொடங்கி மதியத்திற்கு மேல் அங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த அறுசுவை விருந்தானது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வழங்கப்பட இருக்கிறது. நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஏனென்றால் காலை 5 மணிக்கே திருமண மண்டபத்திற்கு வருகை தந்த நடிகர் விஜய் அவர் ஒரு தனி அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழா தொடங்குவதற்கு முன்பாக அதாவது அவர் தங்கியிருக்கக்கூடிய அறையிலிருந்து வாகனம் மூலம் இந்த திருமண மண்டபத்திற்கு முன்பகுதியிற்கு வந்து மாணவர்கள் அமைந்திருக்கக்கூடிய இருக்கையின் நடுவே, அதாவது 2 புறங்களும் மாணவர்கள் அமைந்திருக்கும் போது இவர் அதாவது மாணவர்களுக்கு இடையே சென்று அவர்களை சந்தித்தபாரியே நேரடியாக அந்த விழா மேடைக்கு சென்று இந்த நிகழ்ச்சியை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறார் கோபால். தாமரைக்கனி, இப்போ சாப்பிட்டு முடிச்சிருக்காங்களா? அங்கே உள்ளே போய் செட்டில் ஆயாச்சு மாணவர்களும் பேரண்ட்ஸும்.
அதுக்கான முழு ஏற்பாடுகளை செஞ்சுட்டா இன்னும் எவ்வளோ நேரத்தில் விஜய் வருவார்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக கோபால், ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்கள்ல இருந்து இந்த மாணவர்கள் வருகை தரக்கூடிய சூழ்நிலையில ஏராளமான அந்த பேருந்துகள், கார்கள், வேன்கள், அதுபோல கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் வருவதால சற்று இது தாமதம் ஏற்படுகிறது. என்னவென்றால் ஒருவரையும் பரிசோதனை செய்து அவர்கள் வழங்கக்கூடிய பாஸ்களை பரிசோதனை செய்து இவர்கள் தானா வேறு யாராவதா என்ற பரிசோதனை செய்வதற்கு கொஞ்சம் சற்று நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில தற்போதுமே தொடர்ச்சியாக அந்த மாணவர்கள் வரக்கூடிய அந்த காட்சி நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. அனைவரையுமே, அதாவது விஜய் வருவதற்கு முன்பாகவே அனைவரையுமே திருமண நிகழ்ச்சி திருமண மண்டபத்துக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அறைக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக கட்சி நிர்வாகிகள் சார்பில் முழு வீச்சில் அந்த பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த விஜய் அந்த அரங்கத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் அந்த வரவேற்பு பகுதி, அதாவது திருமண மண்டபத்தினுடைய முகப்பு பகுதியில முழு கட்டுப்பாட்டில் அந்த தனியார் பாடிகார்ட்ஸ் அமைப்பின் சார்ந்த அந்த நிறுவனத்தை சார்ந்த அந்த ஊழியர்கள் அனைவருமே உள்ள அனுப்பி அந்த கதவுகளை அடைக்கக்கூடிய அந்த காட்சி நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. இன்னும் சற்று நேரத்தில் விழா நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு நடிகர் விஜய் வருகை தர இருப்பதாக சற்று தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் முழு கட்டுப்பாட்டில் அந்த அறையை கொண்டு செல்வதற்கான முழு வீச்சில் தற்போது அந்த பாடிகார்ட்ஸ்கள் முழு வீச்சில் இருக்காங்க. அது போல மன்றாமல் இந்த நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்த வீடியோவானது தனிப்பட்ட முறையில் அனுப்பப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. என்றால் விஜய் வருவதற்கு சற்று நேரம் இருப்பதால் அவர்களுமே இந்த பகுதிக்கு, அதாவது கட்சி சார்பில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒளிப்பதிவாளர்கள் அனைவருமே அந்த பகுதியில் சற்று வந்துட்டாங்க. அதுபோல பாடிகார்ட்ஸ் மற்றும் அந்த பகுதியை சூழ்ந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வச்சிருக்காங்க. இப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 15 நிமிடத்திற்குள் நடிகர் விஜய், நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் இந்த விழா மேடைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோபால். தாமரைக்கணி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.